ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம திவ்யாஸ் வெல்கம் டு திவ்யாஸ் வேர்ல்ட். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2-3 வீடியோஸ் பாருங்கள். ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். 2-3 வீடியோஸ் பாருங்கள். ஆனால் லைக் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன மெசேஜ் பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோஸ் ஷேர் ஆகும். நம்மளுக்கு யூடியூப்பும் வந்து நம்ம வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணும்போது நிறைய விஜய் ஃபேன்ஸ்க்கோ, பொலிட்டிக்கல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கோ, இல்லைனா ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் வந்துட்டு பிக் பாஸ் அப்டேட்ஸ் முக்கியமாக நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவராக சொல்கிறேன். ஸோ பிக் பாஸை நம்ம கூடிய சீக்கிரம் வரப்போது, அதை பற்றி அப்டேட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். இது வந்து பேரலாக வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸும் போடுறோம். அப்புறம் ஹைப் கொடுங்க. ஹைப் அப்படிங்கிறத நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ சேனல் வச்சுருக்கவங்க தான் அந்த ஆப்ஷன் காட்டும். ஹைப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அது ஷேர் மாதிரியே நிறைய பேருக்கு வீடியோஸ் ஷேர் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஹைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் கொடுத்துருங்க. 4-5 வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு திவ்யாஸ் வேர்ல்டு. சரிப்பா, இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஜேசன் விஜய் அவர்களோட இன்டர்வியூ பாட்காஸ்ட். இவங்க டிடி தான் எடுத்தாங்க. என்னோடய ஃபேவரட் ஆங்கர் வந்து டிடி. ஸோ அவங்க கொஞ்சம் வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்ச நாளாக வந்து பெருசாக ஆக்டிவாக அவங்க ப்ரொஃபஷனில் இல்லைனாலும் முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு டிடி இந்த இன்டர்வியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துல, ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அவங்களுக்கு அந்த காலில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வந்து சமந்தா மேம்க்கும் இருந்தது ஒரு சில விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ்னால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு காலில் வந்திருக்கிறதுனால ஆங்கராக வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் வரும்போது இதை டிடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டர்வியூ டிடி பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் ப்ரொஃபஷனில் அவங்களால ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற அந்த டிப்ரெஷனுக்கு நடுவில் அவங்க வந்து இந்த இன்டர்வியூ பண்ணது ஜேசன் விஜய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டு சிஎம், நம்ம விஜய் சார், நம்ம தளபதி சார், அவரோட பையன், அவரை இன்டர்வியூ பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய லைம் லைட்குள்ளே அகெயின் வந்து டிடி வர்றதுக்கும் நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்கு அப்பா இந்த புதுசாக இப்போ யார் வந்தாலும் அவங்க ஸ்கில்லோடு இருக்காங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி எப்பயுமே தயாராக இருந்திருக்கு. அதுவும் இப்போது தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த டைமில் தளபதி ஃபேன்ஸ்க்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு யங் ஜென்ரேஷனுக்கும் வந்து இவங்க ஜேசன் விஜய் அவர்கள் டைரக்டராக உள்ளே வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான ஒரு எந்துவை கொடுத்துருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நம்ம வந்து விஜய் அவர்களை ஆக்டராக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருந்தாலும் ஓகேப்பா, அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இருக்கார், ரியாலிட்டிக்குள்ளே அவரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஜனங்க அக்செப்ட் பண்ணாலும் அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை யார்ப்பா தூக்கி நிறுத்துவா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. சொன்னாலும் சொல்லலைனாலும் இவ்வளோ நாள் தமிழ் இண்டஸ்ட்ரியை ஒரு பெரிய என்டர்டெய்னராக, மாஸ் என்டர்டெய்னராக இருந்த விஜய் அவர்கள் நடிக்கல, அஜித் அவர்கள் ரேஸ்க்கு போயிட்டாரு, கமல் அவர்கள் படம் 12 வருஷத்துக்கு ஒன்று எல்லாம் அவரும் பாலிடிக்ஸ் பக்கம் போயிட்டாரு, ரஜினி அவர்கள் இதுக்கப்புறம் ஜெயிலர் 2லாம் அது வந்தால் கூட ஆல்ரெடி ரஜினி அவர்கள் கான்ட்ரவர்சியில் மாற்றிட்டாங்க. அகைன் அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் பழைய மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மாஸ் ஃபில்ம் வர்றதுக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் வர்றதுக்கு, ஜனங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சூர்யா அவர்கள் ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸோட நடுநடுவில் வந்து தலையை காமிச்சிட்டு போனாலும் பழைய ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இனிமேல் வரக்கூடிய டைரக்டர்ஸ், இனிமேல் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள், இனிமேல் வரக்கூடிய ஹீரோஸ் தான் அதை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற இடத்துல ஜேசன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வருவார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி, பொலிட்டிக்கல் ஜேர்னியை நோக்கி போகும்போது இந்த சைடு அவரோட புள்ள தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு, டைரக்டராக வராரு அப்படின்னு சொல்லும்போது அவரோடது அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த தாட்டு, ஆல்ரெடி அவர் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் அந்த யூஎஸில், அதாவது ஃபாரினில் தான் வந்து அவருக்கான அந்த ஸ்டடீஸ்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு, கோர்ஸ்லாம் படிச்சுட்டு வந்திருக்காருன்னு சொல்லும்போது ஆனாலுமே அங்கே அவரோடது அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்காம இங்கே நான் திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடு சேர்ந்து இந்த ஜேர்னி பண்ணது அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது விதமான ஒரு தெம்பையே கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அவரோட படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ எப்படி தளபதி அவர்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருந்ததோ, அதாவது அவரோட மாஸ் ஃபிலிம்ஸ், அது என்ன சொல்கிறது, சர்க்கார் ஆகட்டும், தலைவாகட்டும், இப்போ ஜனநாயகன் ஆகட்டும் இருந்ததோ அதே மாதிரி தான் அவரோட பிள்ளைக்குமே அவரோட ஃபஸ்ட்டு படம் இது அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த டேட் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 3வது வாட்டியாக தள்ளி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ரிலீஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை 28 அப்படி கூட சொன்னாங்க. அதாவது ஜனநாயகன் படம் வந்தோடனே நெக்ஸ்ட் வீக் வர
வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பயுமே தள்ளி போயிருக்கு. செப்டம்பர்னு சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு முன்னாடியும் வரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இப்போ டேட் சொல்லாமல் தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரோட இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஒரு படம் வருதுன்னா தான் ஒன்று அந்த டைரக்டரோ இல்லை அதில் நடித்தவங்களோ இல்லை அட்லீஸ்ட் அந்த மியூசிக் டைரக்டரோ யாரோ ஒருத்தங்க அந்த படம் சம்மந்தப்பட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு படம் வரப்போகுது அவங்க சம்மந்தப்பட்டு அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஹிண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நாளாக ஆக்டிவாக இல்லாத ஒரு ஆக்ட்ரஸோ ஆக்டரோ இல்லை புதுசாக ஒருத்தவங்களோ ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறோம், இந்த இன்டர்வியூ வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா இவங்க கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ படம் வரப்போதா, இவங்க டைரக்ஷன்லையோ இவங்க நடிப்புலையோ இல்லை அந்த படத்தில் இவங்க ஏதோ ஒரு பார்ட்டா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஜேசன் விஜய் அவர்களோட இன்டர்வியூ வந்ததுனால படத்தையே நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போகும்னு எனக்கு தோணலை. ஆப்வியஸாக இன்னொரு 1 மந்த்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்டர்வியூ எப்படிப்பா இருந்தது அப்படின்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. ஏன்னா நம்ம ஜேசன் அவர்கள் விஜய் அவர்களை என்ன சொல்கிறது, இன்டர்வியூ நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. அவரோட அப்பாக்கான விஷயங்கள், அவங்களோட ஃபேமிலி விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கங்கே பர்சனலாக அவங்களுக்கான 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவர் பர்சனலாக எங்கேயும் இன்டர்வியூ கொடுத்தோ நம்ம பார்த்ததில்லை. அது முக்கியமாக இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக அப்படின்னு சொல்லும்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், அவரோட ஜேர்னி அதில் போயிட்டுருக்குன்னு தெரியும், படம் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் அவரே பர்சனலாக இன்டர்வியூ கொடுத்த இந்த விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருந்ததுன்னு சொல்லும்போது, எப்படி பேசினார் அப்படின்னு கேட்டால் விஜய் அவர்கள் பேசாமே ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அவரை நம்ம படத்தில் பேசி பார்த்துருப்போம், பட் ஆனால் பர்சனலாக அவர் அந்தளவுக்கு பேச மாட்டார். அவர் சைலண்ட் பர்சன் தான். ஆனால் வந்து அவரோட விஷயங்கள் அவர் ஆக்டிவாக இருப்பார், பெருசாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்லெஸ் ஆக்ஷன் மோர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருப்பார். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இவரோடது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் வந்து டைரக்டர் அப்படின்னும் போது பேசாமல் கண்டிப்பாக படம் எடுக்க முடியாது. ஆக்டர்னா அந்த சீனில் எழுதி கொடுக்குறத பேசிட்டு இல்லை அவங்களோட ஸ்டைலில் அந்த படத்தை நடிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கன்வேயிங் மெத்தட் இருக்கணும், வே ஆஃப் அந்த ஸ்பீச் தான் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கோ சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கும்னா பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ எப்படிப்பா பேசுவார்னா சுமார் அப்படி இருந்ததுங்க, கணீர்னு இருந்தது. என்ன சொல்கிறது, டு த பாயிண்ட் பேசினார், கிளாரிட்டியாக இருந்தது. அவரோட தாட் ப்ராசஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆக்சுவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆட்டிடியூட் மாதிரி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க ஃபஸ்ட்டே வந்து டிடி அவங்க கேட்குறாங்க, ஆக்சன்ட்லாம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னா அப்போலாம் ஒன்றும் இல்லைனா தமிழ்நாட்டில் தானே வளர்ந்தேன், ஆஸ் யூஷுவல் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் நர்வஸாக இருக்கா, டென்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க டிடி அவர்கள். இவர் வந்து சொன்னார், அப்படிலாம் இல்லை, அப்படி தானே சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு இருக்கே, சிஎம் சாரோட பையனை இன்டர்வியூ எடுக்கிறான்னு போது எனக்கு இருக்கே அப்படின்னு அவங்க சொன்னது. ஸோ ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு கேஷுவலாக அந்த ஐ பிரேக்கிங் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரொம்ப கேஷுவலாக தான் இன்ட்ரூ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட படம் என்னப்பா படம் அப்படின்னு கேட்டால், படத்தோட பேர் வந்து சிக்மா. சிக்மான்னு சொல்லும்போது இது என்னப்பா புரியாத ஒரு பேராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு சைக்காலஜி டேர்முங்க. சிக்மான்னு சொல்லும்போது ஒரு லோன் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கே உரிய ஸ்டைலில் அவங்க தங்களை தானாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த ஒரு இதை வந்து சிக்மா மேல் அப்படின்னு கூட நாங்கள் சைக்காலஜியில் சொல்கிறது, நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிலாம் சொல்லும்போது சைக்காலஜியில் இது ஒரு டேர்ம். சிக்மா மேல் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய, அந்த ஃபியூச்சர்ஸ் உள்ளடக்கிய ஒரு கேரக்டர் அப்படின்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எமோஷன் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து தமன். அவர் நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பாப்புலர் அப்படின்னு. பட் ஆனால் இந்த கேள்வியும் டிடி கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தமன்னு சொல்லிட்டீங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ வந்து ஆனால் அவரோட டச்சும் இந்த படத்தில் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா அது ஏதோ ஒரு பாட்டுலேயும் மியூசிக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து சாரிங்க, எனக்கு விக்கல் வரும். என்னோடய வீடியோஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், எனக்கு பேசும்போது டக்கு நடுவில் விக்கல் வரும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், ஓகேங்களா? ஸோ அது யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள். யார் ஹீரோ அப்படின்னு கேட்டால் சந்தீப் கிருஷ்ணன், தெலுங்கு ஹீரோ தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தெலுங்கு சாயலோட இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கான ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம விஜய் சாரோட படம் தமிழில் மட்டுமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, நிறைய படங்கள் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் ஒரு சில படங்கள் வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக்காகவும் நம்ம தமிழ்நாட்டில் ஹிட் ஆகிருக்கு விஜய் சாருக்கு. அது அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு, மைனஸாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே லெட் ஹிம் ட்ரை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னும் போது தெலுங்கு வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஆக்ஷன் ஃபிலிம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயங்கள் எப்பயுமே தமிழ்நாட்டு ஜனங்க வந்து வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் நம்ம ஜேசன் விஜய் அவர்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் போது இதுக்கான வரவேற்பை கண்டிப்பாக ஜனங்க கொடுப்பாங்க. நம்ம
என்ன சொல்கிறது, தனுஷ் சார் தான் எனக்கு சொல்லாமான்னு தெரில, அவர் சொன்ன மாதிரி தான் தட்டி விடாதீங்க தட்டி கொடுங்க அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் இந்த இடத்துல பொருந்தோன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கான விஷயங்களை இவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களோட தான் அந்த சப்போர்ட் இவருக்கு இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பேர் கண்டிப்பாக கான்ட்ரவர்சி ஆகும். அது என்ன சிக்மா அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லோன் உல்ஃப் அப்படின்னும் போது அவங்களுக்கே ஒரு சில உரிய கேரக்டர்ஸ் இருக்கும். சிக்மான்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட ஓன் பாத்தில் இருப்பாங்க. சொசைட்டியோட வேலிடேஷனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வேலிடேஷன் மீன்ஸ் எனக்கு வந்து சொசைட்டிக்கிட்டேருந்து அப்ரூவல் வரணும், என்னை வந்து சொசைட்டி கொண்டாடணும், நான் செய்கிற ஒரு விஷயத்துக்கு எனக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட டெசிஷன், என்னோட ஓன் பிரின்சிபல்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் என்னோட லைஃப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், இது எனக்கான விஷயமாக தான் நான் பார்க்கறனே தவிர இதுக்கு மற்றவங்க கிட்டேருந்து எனக்கு அப்ரூவல் வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன நம்ப தெரியும், எனக்கு என்ன நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், என்ன நானே டிஸ்கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ராங் மேலோட விஷயங்கள் சிக்மா மேல்னு அதை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு லோன் உல்ஃப். ஆனால் அவங்க வந்து தனிமையை தான் விரும்புவாங்க. அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது